கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொல்லுவான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித் தரும் தேவதையின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசனே தாயினுடைய பாசத்தை சொன்னானே. இந்த தாயை தவிர ஒரு பெஸ்ட் டீச்சர் பிள்ளைகளுக்கு இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். இதை தாண்டி இன்னொரு ஜீவன் இருக்கா தெரியுங்களா? அப்பாங்கிற உறவு. அதனாலதான் மறைந்த முத்துக்குமார் ரொம்ப அழகா சொல்லுவார், சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்து தான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்றாருன்னா, இந்த அப்பா அம்மாங்கிற இந்த பெற்றோர்களுக்கு ஈடனையா யாராவது வர முடியுமா? நான் கேட்கிறேன். அவர்கள் தான் பிள்ளைக்கு அடிப்படையா இருக்கிறாங்க சார். இதை தாண்டி பேரண்ட்ஸ், நீங்க டீச்சர்ஸ்னா என்ன பண்ண முடியும்? அடித்தது மணி, முடிந்தது பணி அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் மாணவர்களோட அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுப்பா. பள்ளி தான், ஆசிரியர்கள் தான் காரணம்னு அவங்க சொல்றாங்கல்ல. இந்த வளாகத்துக்குள்ளர அந்த பிள்ளைக்கான ஃபீஸை கட்டி கொண்டு வந்து இந்த சூழலை ஏற்படுத்தி இந்த களத்தை கொண்டு போய் ஏற்படுத்தி கொடுக்கறது யாரு? பெற்றோர்கள் தானே. பெற்றோர்கள் அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுக்காட்டி அந்த ஆசிரியர்களால் ஏதாவது செய்ய முடியுமா? நான் கேட்கிறேன். அப்ப அடிப்படை ஏற்படுத்தி கொடுப்பது ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.